சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். சொல்லணும்னு தான் நினைச்சேன். நாளைக்கு உங்களுக்கும் கவிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நல்ல விஷயம் நடக்கும் போது நான் இந்த விஷயத்த சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் சொல்லாம கிளம்பினேன் சார். அப்போ சொல்லாம போனா மட்டும் உங்களை காணும்னு தேடி நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி போயிட்டீங்கன்னு நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேனா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, பெஸ்டியா தானே இப்பவும் நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு நடக்க போறது என் லைஃப்ல முக்கியமான ஃபங்க்ஷன். கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்களும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் கூட படிச்சவங்க, பழகினவங்க, நெருக்கமானவங்கன்னு யாரையுமே இப்போ எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஒருவேளை அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க நாளைக்கு வந்தா கூட எனக்கு அவங்கள யாருன்னு தெரிய போறதும் இல்ல. இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்களும் நாளைக்கு இல்லனா எத்தனை சொந்தக்காரங்க நாளைக்கு என்ன சுத்தி நின்னாலும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம நானும் கவியும் தனியா தான் நிக்கணும். பிளீஸுங்க, எனக்காக நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்க இருங்க ப்ளீஸ். என்னங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இருந்துட்டு போங்க. இதுக்கு மேல நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல. இனி உங்க இஷ்டம். நீங்க நாளைக்கு என் கூட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு மேல நீங்க போறதுனா போங்க. கவி, நான் மட்டும் இருங்கன்னு சொல்றதுனால அவங்க யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ அவங்களை இங்க இருங்கன்னு சொல்ல. சொல்லு கவி. ஆண்டி, நீங்க சொல்லுங்க ஆண்டி. நீங்க சொன்னா அவங்க இருப்பாங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி சொல்லுங்க ப்ளீஸ். அங்கிள், நீங்களாச்சும் சொல்லுங்க அங்கிள். அவங்கள போக வேண்டான்னு சொல்லுங்க அங்கிள். இருங்கன்னு சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ். அஞ்சலி, நாளைக்கு என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. ஆனா நாளைக்கு உங்களால இங்க இருக்க முடியாதுன்னு நீங்க இப்படி பிடிவாதமா சொல்லி இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்கன்னா நாளைக்கு நடக்க போற விசேஷத்துல என்னால சந்தோஷமாவே இருக்க முடியாது. நீங்க ஃபங்க்ஷன்ல இல்லைங்கிற மனக்குறையோட தான் நாளைக்கு ஃபங்க்ஷன் ஃபுல்லா வருத்தப்பட்டு இருப்பேன். ஃபங்க்ஷன்ல நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கிளம்புங்க. அட ஏய், இன்னும் என்னத்தடி யோசிச்சுட்டு இருக்க? அதான் மாப்பிள்ள அவ்வளவு தூரம் சொல்றாருல, ஒரு நாள் தான் இருந்துட்டு போயேன். அஞ்சலி, ஆண்டியே சொல்லிட்டாங்கல்ல. ப்ளீஸ் அஞ்சலி இருங்க ப்ளீஸ்.
இது நம்ம குலதெய்வம் கோயில்ல கொடுத்த விபூதி. இத பத்திரமா உன் தலைமாட்டிலேயே வச்சுக்கோப்பா. நம்ம குலதெய்வம் உன் பக்கத்திலேயே இருக்கும். சாலை விபத்து, கணவன் மனைவி படுகாயம். விக்கி, அஞ்சலி. அப்போ அஞ்சலி என் வைஃபா?